அனைவருக்கும் வணக்கம். 2024 தேர்தலிலே ஒரு முக்கியமான விஷயம், நாம் அனைவரும் இதுபோல நடந்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இருந்தாலும், அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. தேர்தல் தேதிகளை அறிவிப்பதிலிருந்து பாஜகவுடைய தலைவர்கள் பேசிய அந்த வெறுப்பு பேச்சிற்கு எந்தவித கடிவாளமும் போடாமல், பிரதமர் பேசிய வெறுப்பு பேச்சிற்கு அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப கூட தைரியமின்றி எத்தனையோ புகார்கள் கொடுத்தும் அந்த புகார்களை கிடப்பில் போட்டு ஒரு டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று சொல்லலாம். முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, பீகார்ல 8 அதிகாரிகள், தேர்தல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எக்ஸசிவ் ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்து போயிருக்காங்க. அதே போல உத்தரப்பிரதேசத்துல 13 பேர் இறந்து போயிருக்கிறார்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள். என்ன காரணம் என்று ஹை பிபி இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இவர்களுடைய உயிர்களை காவு வாங்கியது யார்? இப்படி 7 கட்டமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? நம்ம ஊர்ல எல்லாம் ஏப்ரல்ல இருந்து மே 20க்குள்ள 25க்குள்ள அந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்வோம், உச்சகட்ட வெயில் இருக்கும். ஆனா நார்த் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா மே 15 மே 18 இந்த சமயத்துலதான் அந்த கடுமையான வெயில் ஜாஸ்தியாகும் ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல கொண்டு போய் எல்லா தேர்தல்களையுமே 7 பேஸா வச்சு எல்லா ஊர்களிலுமே நடத்தி, வட மாநிலங்களில நடத்தி, இப்படி அதாவது ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, இதனால போல் பர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்ஸசிவ் ஹீட், இதனால இப்போ தேர்தல் அதிகாரிகளுடைய உயிரை காவு வாங்கி இருக்கிறார். இப்படி பொறுப்பற்ற தன்மையோடு ஏன் நடந்து கொள்கிறார்கள்? பாஜகவுடைய பதவி வெறி. எப்படியாவது தேர்தலிலே ஜெயித்து விட வேண்டும், எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும். அதற்கு தேர்தல் கமிஷன் என்னவெல்லாம் அவர்களுக்கு ஏதுவாக செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையுமே ஏதுவாக செய்திருக்கிறார்கள். அது இப்போ அப்கோர்ஸ் 7 days எலெக்ஷன் பாஜக வெற்றி பெற்று விடலாம், மோடி எல்லா ஊருக்கும் போய் பிரச்சாரம் செய்வாரு, வெற்றி பெற்று விடலாம் என்று மனக்கணக்கை போட்டிருந்தார்கள். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனா இந்த உயிரிழப்புகளுக்கும் இப்படிப்பட்ட மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கும் யார் பொறுப்பேற்பது? அதே போல அந்த தேர்தல் டாட்டாவை வெளியில விட முடியாதுன்றாங்க. 17C இருக்கக்கூடிய டாட்டா, எத்தனை ஆக்சுவல் ஓட்டர்ஸ், எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்ற டாட்டாவை வெளியில விட முடியாதுன்னாங்க உச்ச நீதிமன்றத்துல. ஆனா என்ன காரணத்தினாலோ 2 நாட்களிலேயே எல்லா டாட்டாவையும் வெளியில விட்டுருக்காங்க. இப்படி அந்தர்பல்ட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்தியாவுடைய உச்சபட்சமாக என்ன அப்படின்னா தேர்தல் நடத்தும் அமைப்பு தான். ஜனநாயகத்திற்கு முக்கியமே இந்த தேர்தல்கள் தான். அதனால்தான் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு அருமையான கருத்தை ஒரு கருத்தரங்கிலே வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பு தேர்தல் கமிஷன் கிட்ட தான் இருக்கு. அதுவும் அந்த தேர்தல் கமிஷன் என்பது வெறுப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய டிஸ்சர்விஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் டெமோக்ரசி என்று சொல்லியிருக்கிறார். வெறுப்பு பேச்சுக்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பு இருந்து என்ன என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள் இதுவரை வந்ததே கிடையாது என்ற ஒரு சூழ்நிலை தான். இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிக்கவிருக்கிறது. தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் மீண்டும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய காலம் கணிந்து விட்டது என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.